கூலி படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? ஃபேண்டசி பிலிம், இங்கிலீஷ் படம், நாங்க ஹாலிவுட் படத்துக்கு ஏத்த மாதிரி தரமான படம் எடுத்திருக்கோம். அது இசைக்கு வந்து கன்ஃபார்மா 9 மார்க் கொடுப்பேன். ரஜினிகாந்த் பேசுறேன்னு சொன்னா ஓகேன்னு பேசுற அளவுக்கு பிரதமர் வரைக்கும் பேச முடியும். அமீர் கான் வந்து அந்த ஸ்டைலுக்கே மார்க் கொடுக்கலாம். அவர் ஒன்றும் பெருசால அவரை யூஸ் பண்ணல. சரி, ஐயோ வெளியே சொன்னா படத்துக்கு பாதகம் ஆயிடும், அதனால இப்ப எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளுக்குள்ளேயே லோகேஷை திட்டிட்டு இருப்பாங்க. முழுக்க முழுக்க படத்திலே வந்து நீங்க வந்து ஒருத்தர் எப்படி கொல்லலாம், தண்ணி அடிக்க மாட்டேன் குடிக்க கூடாதுன்னு அண்டாவை கவுத்து விடுறாருல்ல, அதே மாதிரி இதையும் வந்து பீடி கொடுக்கும்போது தள்ளி விட்டுருக்கலாமே. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சினிமா விமர்சகர் கோடாங்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கூலி படம் வெளியாகி எல்லா ரசிகர்களும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கூலி படம் எப்படி இருக்கு? இது முழுக்க முழுக்க வந்து ஃபேன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படம். 100% அக்மார்க்கு ரஜினி ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் இது. இது வந்து ரஜினியை மட்டுமே மையப்படுத்தி ஒரு கதை எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றத மறந்துடணும். லோகேஷை மட்டுமே மையப்படுத்தி ஒரு கதை எடுத்தா எப்படி இருக்கும்? லோகேஷ் எந்த இடத்துல வராரு? படமே லோகேஷ் படம் தாங்க, இது ரஜினி படமே இல்லை இது. ஓ, அப்படி சொல்றேன். அதனால சொல்றேன். ஏன்னா ரஜினிக்கு வந்து ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ் இருப்பாங்க. 6லிருந்து 60 வரை தான் ரஜினிகாந்தனுடைய தாரக மந்திரம். அவருடைய ஆடியன்ஸும் அங்கே தான் இருக்காங்க, குழந்தைகள்லேருந்து எல்லாருமே இருப்பாங்க. பட் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க லோகேஷோடைய பேட்டர்ன் இருக்கும். லோகேஷ் படங்களுடைய பேட்டர்ன் இருக்குல்ல, வன்முறை கல்ச்சரு, அதுக்கப்புறம் வந்து அடிதடி குத்து வெட்டு, போதை மருந்து, ட்ரக் மாஃபியா, ப்ளஸ் வந்து இப்போ கூடுதலாக இந்த படத்தில் வந்து ஆர்கன் திருட்டு அதையும் கொண்டாந்து உள்ளே வச்சுட்டு, ஸோ இது எல்லாமே அவருடைய கல்ச்சர். அவர் சொல்கிற எல்லா படங்கள்லையும் அதுதான் இருக்கும், லோகேஷ் சொல்கிற படங்களில். பட் ரஜினிகாந்த் படங்களில் அது இருக்காது. இந்த படம் முழுக்க முழுக்க டைரக்டருடைய படம், லோகேஷ் படம். அதனால இது ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. ரஜினி ரசிகர்கள் வந்து நிச்சயமாக அவருடைய நிற்கிறது, நடக்கிறது, போகிறது, வர்றது எல்லாமே இந்த படத்தை முழுமையாக ரசிகர்கள் கொண்டாட்டத்துக்காக கொடுத்த நபர் யாருன்னா லோகேஷை விட மிக சிறப்பாக வேலை பார்த்துருக்கிறது அனிருத். எப்படி சொல்கிறீங்க? இசை தான், படமே இசையால் தான் நிற்குது. நீங்கள் ஒவ்வொரு முறையும், ஏன்னாப்பா ரஜினியை வந்து அவருக்கு அந்த ஸ்டைல் மாஸ், அவர் எப்போவுமே ஸ்பீடு மாஸ் ஸ்டைல் தான் ரஜினிகாந்த். அதை வந்து கரெக்டாக தன்னுடைய இசை மூலமாக கொண்டு வந்து கன்வே பண்ணியிருக்காரு. அப்போ லோகேஷை விட பிரம்மாண்டமாக வேலை பார்த்தது வந்து அனிருத். வெளிப்படையாக கேட்குறேனே, கூலி படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நானும் வெளிப்படையாக பதில் சொல்கிறேனே, இது வந்து ரசிகர்களுக்கான படம். நீங்கள் வந்து ஒரு சினிமாவாக இதை நீங்கள் ரசிக்கிறதை விட்டுட்டு சினிமாவில் வந்து இந்த மாதிரி பிரபலங்கள் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் பேஸ் வச்சுருக்கிறவங்க. எனக்கு ரஜினி படம் பிடிக்கும், நானே நல்லா ரசிப்பேன், பார்ப்பேன். ஆனால் கடந்த படங்கள் ஜெயிலர்லேருந்தே அவருடைய படங்களில் வன்முறையும் வெட்டு குத்து ரத்தம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது யூஏ வாங்கிச்சு, இது ஏ சர்டிஃபிகேட் வாங்கிச்சு. இப்போ இது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படம் 50வது ஆண்டை கொண்டாடுகிற படம். டைட்டில் கார்டிலே போட்டுட்டாங்க. ஆனால் மக்கள்கிட்ட போய் அது 50வது ஆண்டு படம், பொன் விழாவை கொண்டாடுகிற ரஜினி படம்னு ஃபேமிலியாக போய் பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. ஏன், என்ன காரணம்? ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்குல்ல படம். அது ஒன்று தான் காரணமா அல்லது இல்லை? முழுக்க முழுக்க படத்திலே வந்து நீங்கள் வந்து ஒருத்தர் எப்படி கொல்லலாம், நார்மல் டெத்தா எப்படி காட்டலாம் அப்படின்னு ஒரு காட்சியை அவ்வளோ டீட்டெயிலிங் காமிக்கிறீங்க. அது தேவையே இல்லை. சத்யராஜுடைய மரணம், அவர் அடிச்சு கொள்றான் அந்த கதாபாத்திரம். நீங்க வந்து கதாபாத்திரங்கள்லாம் நான் யாரையும் குறை சொல்லலை. அது வந்து நாகார்ஜுனா கதாபாத்திரமாக, ஷோபின் கதாபாத்திரமா இருக்கட்டும், எந்த கதாபாத்திரமும் சோடை போற கதாபாத்திரம் இல்லை. பிரமாதமான கதை தேர்வு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. பிரமாதமான கதாபாத்திர தேர்வு, புரிஞ்சுக்கணும். அதை கதை தேர்வுனா கதை இல்லை, அதுல கதையே இல்லையா? கதையே கிடையாது. என்ன கதை இருக்கு? ஒரு வரியில சொல்லுவீங்க. லோகேஷ் கனகராஜனுடைய முதல் படமான மாநகரம் படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதினவர் தானே இதுக்கும் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. சார், மாநகரம் படம் எழுதும் போது அவர் வந்து சினிமாவில் ஜெயிக்கணும்னு வெறியோட வந்தார் சார். இன்னைக்கெல்லாம் அவங்கெல்லாம் வேற ஒரு உயரத்துக்கு போயிட்டாங்க. தளத்துல நம்ம என்ன சொன்னாலும் மக்கள் கேட்டுருவாங்க, நம்ம என்ன சொன்னாலும் மக்கள் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறது இல்லை. இப்ப கூலி படம் மூலமா லோகேஷ் தோத்துட்டாரா, ரஜினி தோத்துட்டாரா? இல்ல இது யார் தோத்தாங்க ஜெயிச்சாங்கன்னுக்குள்ளேயே நம்ம போவேனா சார். நீங்க உங்களுக்கான ஆடியன்ஸை திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு படம் கொடுத்துருக்கீங்க. படத்துல கதை இல்லை, கதாபாத்திரத்துக்கான படம் அது. அவ்வளவுதான். ஒரு கதாபாத்திரத்தை பயன்படுத்திருக்கீங்க. அந்த கதாபாத்திரத்துடைய தேர்வுக்கு மெனக்கட்டிங்கல்ல. எனக்கு வந்து நாகார்ஜுனா தான் வேணும், எனக்கு ஷோபின் தான் வேணும், எனக்கு வந்து
அமீர் கான் தான் வேணும், எனக்கு உபேந்திரா தான் வேணும். உபேந்திராலாம் பாத்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்காரு. எனக்கு அவர் கதாபாத்திர தேர்வை ஏன்டா எடுத்தீங்க, அவர் என்ன பண்றாரு, அவருக்கான வெயிட்டேஜ் எங்க போச்சு? நான் ஒரு கடையில போய் காய்கறி வாங்கினா அந்த இலவச இணைப்பா அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி கொடுப்பாங்க, அப்படிதான் உபேந்திராவை நான் பார்த்தேன் படத்தை. அந்த மாதிரிதான் எனக்கும் தோணுச்சு. ஏன்னா நீங்க உருப்படியான டயலாக் கூட இல்லையா அவருக்கு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அமீர் கான் அந்த கதாபாத்திரம் இருக்குல்ல, அமீர் கான் ஸ்டைல், அந்த 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 மேனரிசம், அவருக்கு அந்த காட்சிகள் கம்மியா இருந்தா கூட அதெல்லாம் ஓகே. ஆனா அந்த அவருக்கான முக்கியத்துவம் இருக்குல்ல, வெயிட்டேஜ், இவங்க சொல்லும் போது பிரம்மாண்டமா அவரை பில்டப் பண்றாங்க. பாக்குறதுக்கு முன்னாடி யாரோ வரப்போறாருன்னு ஒரு பில்டப் பண்ணிட்டு கடைசியில அவர் செய்யக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அவர் ஆக்சுவலா வில்லனா தானே அவர் காமிக்கிறீங்க. ஆனா கடைசியில என்ன ஆகுது, அது ரஜினியோட ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. இது என்ன குடிச்சிட்டு என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியல சார். உண்மையிலேயே பீடி குடிக்கிறதுக்காக ஹெலிகாப்டர்ல வந்திருக்காருன்னு சொல்லணுமா, அல்லது எப்படி? எனக்கு தெரியல. எப்படி பாக்குறாங்களோ ஆடியன்ஸ் பாத்துக்கிட்டோம். நான் இந்த படத்தை நான் டிசப்பாயிண்ட் பண்ணியே நான் சொல்லலை. ரெண்டாவது இந்த படத்தை நான் டீக்ரேட் பண்றதுக்காகலாம் நான் சொல்லல. படம் உங்களை ஏமாத்திருச்சா, ஆடியன்ஸே ஏமாத்திருச்சா? இல்ல, ஒட்டு மொத்தமா அவங்க டைப் ஆஃப் ஆடியன்ஸே கொஞ்சம் டிசப்பாயிண்ட்ல தான் இருப்பாங்க, ரஜினி ரசிகர்களே. ஆமா சார். ஏன்னா நீங்க ரஜினியை 50 வருஷம் பொன்விழா ஆண்டு கொண்டாடுகிற ரஜினியை நான்லாம் என்ன எதிர்பார்த்து போனேன்? பெருசா சம்பவம், தரமான சம்பவம் பண்ண போறாருன்னு போனேன். சார், தரமான சம்பவம்னா 10 பேரை அடிச்சு வெட்டி குத்தி கொல்றது தான் தரமான சம்பவமா? உங்களுக்கு வேற விஷயமே இல்லையா? இப்ப எனக்கு என்ன சந்தேகம், நீங்க சத்யராஜும் உங்களுக்குமான, ரஜினிக்கும் சத்யராஜுக்குமான பாண்டிங்னு ஒன்று சொல்றாங்கல்ல, எங்க சார் விஷுவல்? சத்யராஜ் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்கல்ல, அதான் சார் விஷுவல் எங்க? காட்சி ட்ரீட்மெண்ட் எங்க இருக்கு? டைலாக்ல 2 டைலாக் போட்டீங்கன்னா போதுமா? விஷுவல் வேணாமா? இவ்வளவு பிரம்மாண்டமா நீங்க சார், பெரிய பிரம்மாண்டமான தயாரிப்பாளர் கிடைச்சிருக்காரு, பிரம்மாண்டமான நடிகர்கள் கிடைச்சிருக்காங்க, எல்லா செட் ஒர்க்ல இருந்து எல்லாம் பிரம்மாண்டம், பார்க்குற எல்லாமே பிரம்மாண்டம். கதை எங்க சார்? ரஜினியும் சத்யராஜும் ஒரு ஃப்ரேம்ல கூட ஒன்னா வரல. அப்படியா? ஒன்னா வரலன்றதெல்லாம் மேட்டரே இல்லை சார். அழகான, இப்ப நான் அனாதையா இருந்தேன், அவர் ஒரு கதை சொல்றாருல்ல, நான் அனாதையா இருந்தேன், என்னை நான் கூலி இருந்தேன், என்னை கூட்டு போய் அரவணைச்சாரு, அவன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாருன்னு ஒரு கதை சொல்றாரு இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன், இந்த லைன் அவரு கதை கேட்கறதுக்காக வரோம் நாங்க. நீங்க காட்சியில காமிக்கணுமா, கதை சொல்லணுமா? காட்சியில காட்டியிருக்கணும். காட்சியில தானே காமிக்கணும். அந்த பாண்டிங் அப்பதானே சார் ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த குழந்தை அவருடைய குழந்தைன்னு ஒன்று கதை சொல்றீங்களா லாஸ்ட்ல, அதுவும் ஃபுல்ஃபில் இல்லாம வச்சிருக்கீங்களே. படம் முழுக்க ஸ்ருதிஹாசன் அளவச்சே பாக்குறாங்களே. கதாபாத்திரம் அழுவுது, அது பிரச்சனை இல்லை சார். கதாபாத்திரம் ஸ்ருதிஹாசன் நல்லா பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது எனக்கு. நீங்க நான் எதிர்பார்த்தது, ஒருவேளை ஆடியன்ஸ் டைப் ரஜினி ரசிகர்கள் கொண்டாடுவாங்க, நான் தப்பு இல்லை, எனக்கு தான் இந்த படம் இன்னும் நல்லா வந்திருக்கலாமே ஆதங்கம் இருக்க தவிர, மற்றபடி இது நான் தப்பா சொல்ல. ஆனால் லோகேஷ் மேல எனக்கு வருத்தம் இருக்கு. நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறது, வன்முறையில் அவரை யூஸ் பண்ணாதீங்கப்பா, அவரை கொண்டாட வைங்க. எல்லாரும் கொண்டாடுற மாதிரி கொண்டு ரஜினி நிப்பாட்டுங்க. வன்முறையான ஒரு மனிதராக காமிக்காதீங்க சார். அவரு சிகரெட்டை நிறுத்திவிட்டார் சார், படத்துல வேணான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு. உடல் ரீதியாக அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அவரே 50வது வருஷம், நான் 50th மாடல் வண்டிப்பா அப்படின்னு, அவரை ஏன் பீடி பிடிக்க வைக்கிறீங்க? அது தேவையா? ஏன் வில்ல பிடிக்காம இருக்கு, தண்ணி அடிக்க மாட்டேன், குடிக்க கூடாதுன்னு அண்டாவை கவுத்து விடுறாருல்ல, அதே மாதிரி இதையும் பீடி கொடுக்கும்போது தள்ளி விட்டுருக்கலாமே. அதுல ஸ்டைல் காமிக்கணுமா? எவ்வளவு மோசமான நிலைமைக்கு தள்ளி விடுறீங்க சார். அவரு ரஜினிகாந்த் இன்னும் பல ஆண்டுகள் அவரு நமக்கு ரஜினிகாந்த் நடிகரா, ஒரு பிரமாதமான ஒரு ஆக்டரா நமக்கு இருக்கணும் சார். உங்க காட்சிக்கு வேணுன்றதுக்காக இந்த கன்றாவிலாம் திருப்பி அவர்கிட்ட கொடுப்பீங்களா? எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் சார் அது. சின்ன பசங்க பண்ற விஷயம் சார். எனக்கு அந்த சிகரெட் பிடிக்கிற விஷயங்கள்லயே அவர் ஸ்டைல் பண்ணி தான் சார் பெரிய ஆளா வந்தார் சார். அதெல்லாம் ஒரு காலகட்டம், அது விட்டுருங்க. இன்னைக்கு அவர் சொல்ற விஷயத்தை ஃபாலோ பண்றதுக்கு கோடிக்கணக்கான பேர் இருக்கான்ல, மறுபடியும் திருப்பி புறப்பட்ட இடத்துக்கு வரீங்களே. லோகேஷ் கனகராஜ் ரஜினி ரசிகர்களை தவறா வழி நடத்துறாரு திருப்பி அகைன். அப்படித்தானே பார்க்க தோணும். இன்னைக்கு நீங்க இந்த படத்தை நம்பி ரொம்ப பயங்கரமா ஒரு சந்தோஷத்தோடு போனவன் பாதி பேர் உண்மையான ரஜினிய ரசிகர்கள் இருக்காங்கல்ல, நேர்மையா ரசிகர்கள் இருக்காங்கல்ல, இவங்க நிச்சயமா டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சரி, ஐயோ வெளியே சொன்னா படத்துக்கு பாதகமாயிடும், அதனால இப்ப எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளுக்குள்ளேயே லோகேஷை திட்டிட்டு இருப்பாங்க. ரஜினி மேல எந்த தப்பும் இல்லை சார். இந்த கதையை ஏன் ஒத்துக்கிட்டாருன்னு நீங்க கேட்கலாம் அடுத்த கேள்வி. ஏன்னா அதான் கேட்பீங்க, உங்களை மாதிரி ஆளுங்க கொக்கி போட்டு எழுப்பீங்க. அதுக்கு நானே பதில் சொல்லிடுறேன். கூலி படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டாரு சார். அந்த கதாபாத்திரம் அவர் அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுவோம் மக்கள்கிட்ட. நம்ம டவுன் டு எர்த் ஒரு கதை சொன்னா, நீங்க அவர் படங்கள்லாம் பாருங்களேன். அவர் ஏழையா இருந்து அப்படியே பணக்காரனா, பெரிய பணக்காரனாய் ஒரு பாட்டுல டம்னு கீழே விழுந்துருவார், அடுத்த பாட்டுல அவர் பெரிய ஆளாயிருவாரு. இப்ப டவுன் டு எர்த் அவர் பிச்சைக்காரனா இருப்பாரு,
அப்படியே ஒரு மாதிரி போட்டுக்கிட்டு சுத்துவாரு, பெரிய பண வசதி இருக்கும், ஆனா நிம்மதி இல்லாம தேடிட்டு இருப்பாருலாம் காட்டும்போது அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கும். இதுல கூலி டைட்டிலே ஒரு வைப்ரேஷனான ஒரு டைட்டில் இல்ல, அந்த நம்பர் ஒன்று போட்டுக்கிட்டு போற ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தோன்னே ஒரு ஓகே, கூலின்னா எல்லா மக்கள்கிட்ட நம்ம ஈஸியா போய் நம்ம ரீச் பண்ணிடலாம், டவுன் டியர் தாட்கள்கிட்ட வெகுஜன மக்கள்கிட்ட வந்து போய் நம்ம சேர்ந்துடலாம். அப்ப அதுக்கு ஒரு கதை இருக்குல்ல, நீங்க வெட்டு குத்து, போதை மருந்து வியாபாரம், இல்லைன்னா ஹியூமனோட ஆர்கன் திருட்டு, இது சொல்ற கதை ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், நான் அதை கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் அதுக்கு போனோம், இவரு எல்லாம் ஓகே தான். ஆனா அதுல அழகான ஒரு குடும்பம், அழகான ஒரு விஷயம்னு ஏன் அதுக்கு இடம் இருந்தும் ஏன் வைக்கல? ரஜினிக்கும் ஸ்கோப் இருந்தது, சத்யராஜுக்கும் ஸ்கோப் இருந்தது, ரெண்டுலையுமே வைக்கல. அப்படியா? ஆமா சார், நீங்க ஒரு படம்னா எல்லாம் இருக்கணும் சார், எல்லாம் கலந்து தான் ஒரு படம். உபேந்திராவையும் கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாத மொட்டை பையனாவே காமிச்சிட்டாங்களே. அது பரவாயில்ல சார், நம்ம படம் உபேந்திரா படம் கிடையாது, ரஜினி படம். அதனால உபேந்திராவை என்ன பண்ணாருன்னா, இவர் எனக்கு தெரிஞ்சு உபேந்திரா ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி தான், சும்மா வந்துட்டு இவருக்காக 2-3 சண்டை போட்டுட்டு அப்புறம் அவரும் காணா போயிடுறாருன்னு வச்சுங்க. இங்க முழுக்க இது ரஜினி படம். அப்ப ரஜினியை நீங்க என்னவா பயன்படுத்திருக்கீங்க? இந்த படம் 1000 கோடி வசூல் பண்ணுதா 2000 கோடி வசூல் பண்ணுதா மேட்டர் கிடையாது. 1000 கோடி வசூல் பண்ணுமா? எனக்கு நம்பர்ல நம்பிக்கை இல்லைங்க. 500 கோடி எனக்கு நம்பர்ல நம்பிக்கை இல்லை. ஆனா அவங்க சொல்ற விஷயம் என்ன, நான் கூட என்னோட எக்ஸ்ட்ரால போட்டிருக்கேன், ப்ரீ புக்கிங்கே 600 கோடியை தாண்டி 650 கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சுன்னு சொல்றாங்க. சார், காசை வச்சு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. உங்களை நம்பி இருக்கிற அப்ப படம் எடுக்கிறத காசு சம்பாதிக்கத்தானு சொல்லி அடுத்த கேள்வி போடுவீங்க. பணமும் சம்பாதிக்கணும், அதே நேரத்தில் உங்களை மாதிரியான, அதான் ரஜினிகாந்த் மாதிரியான பிரபலங்கள், மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்காங்கல்ல சினிமாவை, அவங்க சொன்ன ஆட்சியே மாறும். அவர் நினைச்சா இந்தியா முழுக்க எத்தனை சிஎம் கிட்டையும் அவர் நேரடியாக தொடர்பு கொண்டு பேச முடியும். ரஜினிகாந்த் பேசுறேன்னு சொன்னா ஓகேன்னு பேசுற அளவுக்கு பெரிய செல்வாக்கு மிக்க மனிதராக இருக்கிறார். பிரதமர் வரைக்கும் பேச முடியும், ஜனாதிபதிக்கு வரைக்கும் ஈஸியா போய் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மனிதருடைய தேதி கிடைக்குது. பெரிய நிறுவனம், மிக பிரம்மாண்டமான நிறுவனம் கிடைக்குது. எல்லா கேட்கிற ஆர்டிஸ்ட்லாம் கிடைக்கிறாங்க. அப்ப லோகேஷ் என்ன பண்ணிருக்கணும்? கதையில கவனம், ஒரு ப்ராப்பரான கதையை கொண்டு போயிருக்கணும். ப்ராப்பரான கதையே இல்லையே. இதுல கதை சொல்லுங்க, கோட்டை விட்டுட்டாரு. கதை சொல்லுங்க, ஒன்லைன்ல கதை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்லுவீங்க? நீங்க ஜெயிலர் படத்துல பையனுக்கும் அப்பாவுக்கும் ஒரு விஷயம்னு சொல்லுவீங்க. இதுல தான் பொண்ணுனே தெரியாம அவர் காப்பாத்துறாரு, ஃப்ரெண்டை கொண்டுட்டான்னு பழி வாங்குறாருன்னு ஒரு கதை சொல்லுவீங்க. அதுதான் கதையா? இல்லையே. நீங்க அந்த கதைனா அந்த கதையை நோக்கி போற அந்த குடும்பம் என்ன ஆச்சு, அந்த ஃப்ரெண்டு என்ன ஆனாரு, அந்த ஃப்ரெண்டினுடைய குடும்பம் எப்படி என்ன ஆச்சு, ஒண்ணுமே தெரியல. சரி, தான் குடும்பம் என்ன ஆச்சு, அதுக்கும் கதை இல்லை, எல்லாம் டைலாக்லேயே சொல்லிட்டீங்கன்னா அதை தாண்டி வேற ஒரு கதை சொல்றீங்க. நாகார்ஜுனாவுக்கு ஒரு கதை சொல்றீங்க, ஷோபினுக்கு ஒரு கதை சொல்றீங்க. ஷோபின் ஏன் அங்க உள்ள வந்தாருன்னு சொல்றீங்க, அவன் போலீஸ்ல இருந்து வெளியில அனுப்பிட்ட அவன் அண்டர் கவர் ஆபரேஷன்ல இருக்கான்றீங்க. ஆனா அவன் பண்றது பூரா செகண்ட் லெவல் வேலை செய்யறான். வில்லன் சார், அண்டர் கவர்ல வேலை செய்யறவன் நேர்மையா இருப்பான் சார். எஸ், இதுல அப்ப உங்க கதையிலே முரண் இருக்க. ஒரு விஷயம் யாருக்குமே புரியவே இல்லை, பிடிப்படவும் இல்லை. அது என்ன பவர் ஹவுஸ்னா? அது எனக்கும் புரியல சார். கதையில அது ஒன்றும் தெளிவா சொல்லவே இல்லை. அந்த கதையில முக்கியமான ஒரு பவர் ஹவுஸ் நான் என்ன பார்த்தேன், அதாங்க நான் என்ன பார்த்தேன், பவர் ஹவுஸ் நானும் பார்த்தேன். ஒரு சரக்கு பாட்டில காட்டுறாங்க, இது ரொம்ப முக்கியம் நாட்டுக்கு, இதான் பவர் ஹவுஸா? இது எப்படி? இது இல்ல சரக்கு பாட்டில 100% எனக்கு லோகேஷ் மேலதான். நான் ரஜினிகாந்த் ஒரு கதாபாத்திரம், ஒரு கதாநாயகன், ஹீரோ தெரியாம கேட்கிறேன். பவர் ஹவுஸ்னா சத்யராஜ் எதை மீன் பண்ணாரு? அது எனக்கு கதையில அது விளக்கமா இல்ல சார். அது நீங்க உங்க பாணியில நீங்க வேற ஏதாவது சந்தேகப்படுறதுக்கு மாதிரியான ஏதாவது இருக்கு, நீங்க எதனா யோசிக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். பவர் ஹவுஸ் எனக்கு ஒண்ணுமே புரியப்படலையே. உங்களுக்கு புரியல இல்ல? பவர் ஹவுஸ்னு ஒரு சரக்கு பாட்டில் எடுத்து குடிச்சாரு, அவ்வளவுதான். நீங்களா கற்பனை, உங்களுக்கு ஒரு கதை போட்டுக்க வேண்டியதுதான். ஆனால் ஆரம்பிச்சு அக்கனால முடிச்சுக்க வேண்டியதுதான் ஒரு கதை. இது என்னது இது? அதுதான். இப்ப நீங்க லோகேஷ் எந்த இடத்துல இருக்காரு தெரியுமா? எதை சொன்னாலும் மக்கள் நம்பிடுவாங்க, நம்ம என்ன கொடுத்தாலும் அதான் படம்னு நினைக்கிறது இருக்குல்ல, இது இந்த ஆணவ போக்கு இருக்கவே கூடாது சார். ப்ராப்பரா ஒரு கதை பண்ணிருந்தீங்கன்னா உங்களை கொண்டாடி இருப்பாங்க சார். 50 ஆண்டு நிறைவு செய்கிற ஆண்டுல வரக்கூடிய ஒரு படம், வரலாற்றுல மிக முக்கியமா வரப்போற ஒரு படம், காசு மட்டும் கொட்டிருச்சு அப்படின்னு சொன்னா லாங் டைம் டிராவல் இருக்கணும். 50 நாள் ஓடணும் இல்ல இந்த படம்? 50 நாள் ஓடுமா? ரஜினி சறுக்கிட்டாரு. ரஜினி சறுக்குறதுக்கு நான் எந்த காலத்திலும் ஒத்துக்க மாட்டேன். துணை போயிருக்காரு. அல்லது லோகேஷ் கனகராஜோட தோல்வினால ரஜினி சறுக்கிட்டாருன்னு ஒத்துக்கவே மாட்டேன் சார். ரஜினியை பயன்படுத்தியது தவறு. ரஜினியை நம்ப வச்சு ஏமாத்திட்டாரா லோகேஷ், அப்படிதான் நான் நினைக்கிறேன். கமலஹாசனோட ஃபேன் லோகேஷ் சொன்னதுனால ரஜினியை பழி வாங்கிட்டாருன்னு எடுத்துக்கணுமா? அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை சார்.
அதுக்கு இருக்கலாம் வாய்ப்பு இல்லை. நீங்க வந்து இதுல ஒரே ஒரு விஷயம் தான் சார். நீங்க முதல்ல என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? நீங்க நல்லா திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்க பழைய கதைகள்லாம். இந்த படம் முழுக்க முழுக்க எனக்கு முழு சுதந்திரம் தரப்பட்டது லோகேஷ் சொன்னது. இந்த கதையில ரிலீஸ் டேட் வரைக்கும் நானே முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க கம்பெனி, லோகேஷ் சொன்னது. கதையில எதுவும் குறுக்க வரல ரஜினிகாந்த், லோகேஷ் சொன்னது. எல்லாமே என்னுடைய முடிவின்படி தான் நடக்குது, லோகேஷ் சொன்னது. அப்ப இந்த படம் யார் படம்? லோகேஷ் படம். அவ்வளவுதான். லோகேஷ்க்கு என்ன தெரியும்? தமிழ் சினிமாவில் லோகேஷ் இது வரைக்கும் எடுத்து மாநகரத்தை மட்டும் விட்டுருங்க, மாநகரம் தாண்டி இருந்த எல்லா படத்திலையும் போதை மருந்தை சொல்லுவாரு, சரக்கடிக்கிறத சொல்லுவாரு, ஆளை எப்படி கொல்றதுன்னு சொல்லுவாரு, பறந்து பறந்து சாவடிக்கிறத சொல்லுவாரு. வேற என்ன அவர் விளக்கணையை செஞ்சிருக்காரு இது வரைக்கும் தமிழ் சினிமா? இந்த படத்துல போதை மருந்தை மட்டும் சொல்லல, அதுக்கு பதில் தான் ஆர்கனை திருடுறத சொல்றாருல்ல சார். ஒருத்தனை எப்படி கொல்லலாம்னு சொல்றாரு சார். சத்யராஜுடைய மரணத்திற்கு நேச்சுரல் டெத்தா அதை காட்டுங்கன்னு சொல்லிட்டு ஷோபின் அவர் அடிச்சு கொள்றத அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணணுமா? தேவையா? அதை பார்க்குறவன் அப்படியே பார்க்க மாட்டானா? அதை அப்படியே காப்பி அடிக்க மாட்டானா? உங்களுக்கு அறிவு எங்க போச்சு? இயக்குனர்னு பேர் போட்டுக்கிறீங்கல்ல, எங்க போச்சு அறிவு உங்களுக்கு? இந்த சமூகத்துக்கு என்ன சொல்றீங்க நீங்க சார்? இதெல்லாம் அவ்வளவு கோவம் வருது சார். இவ்வளவு பெரிய திரைப்பட கம்பெனி உனக்கு வந்து கொடுத்துருக்கு, கேட்ட காசை கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல கதை பண்ண தெரியலன்னா எதுக்கு வரீங்க? ஒரு மிகச்சிறந்த நடிகர், ஒரு பெரிய பேர் வச்சிருக்கிறவர், சூப்பர் ஸ்டாரு, அந்த அந்தஸ்துல இருக்கிறவரை கூட்டு வந்து இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்க வச்சு என்ன சாதிக்க போற நீ? நல்ல கதை பண்ண முடியல, வராதிங்க சார். சும்மா இருங்க வீட்டில், பணம் தான் உங்களுக்கு கிடைச்சிருச்சு இல்லை, வாங்கிட்டு சும்மா இருங்க. சமூகத்தை கெடுக்கிறதுக்கு படம் எடுக்கிறீங்க நீங்க. கேட்டா ஹாலிவுட் படம் மாதிரியே நாங்க படம் பண்ணோம். ஹாலிவுட்ல இப்படிதான் படம் எடுக்கிறானா? நல்ல படமே அங்க வரலையா? தமிழ் சினிமா வேற படம் சொல்றதுக்கு படமே இல்லையா சார்? உலக அரங்கில் நம்ம சொல்லணும்னா அவனை மாதிரி அடிச்சு கொள்றது தான் சொல்லணுமா? வேற எதுவும் கதையே கிடையாதா? கதை எல்லாம் கேளுங்க, நாங்க தரோம் கதை. காரி துப்ப வைக்காதீங்க. நான் என்னுடைய ஆதங்கம் மட்டும் இல்லை சார், உண்மையான ரஜினியை நேசிக்கிறவர்கள் நான் நினைக்கிறவங்க தான் நினைப்பாங்க, இல்லைன்னு மறுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த படத்தை, ரஜினிகாந்த் படத்தை 50 ஆண்டு கொண்டாடுகிற படத்தை திரும்பி திரும்பி அதை நான் அழுத்தமா சொல்றேன். குடும்பத்தோட போய் பார்க்க முடியாது, என் குழந்தையோட பார்க்க முடியாது, என்னுடைய அதாவது பிலோ 18 அந்த ஏஜ் உள்ள பசங்களோட போய் பார்க்க முடியாது. அப்ப படத்துக்கு ஏ சர்டிபிகேட் அப்படின்னா கூலி படத்துக்கு ஏ சர்டிபிகேட் சென்சார் போர்டு கொடுத்தது சரியா சார்? சென்சார் போர்டு கரெக்டாக தான் கொடுத்துருக்கு. காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தா அந்த சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்காது, யூஏ கூட வாங்கியிருக்கலாம், ஈஸியாக காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த காட்சிகள்லாம் சில காட்சிகள் மிக மிக கொடூரமாக இருக்கு. எப்படி தப்பிக்கலாம், கொலை பண்ணிட்டு பாடியை வந்து எப்படியெல்லாம் டிஸ்போஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டீட்டெயிலிங் சொல்லி கொடுக்குறாங்க சார். எவ்வளோ கொடூரம் சார் இது! ஏற்கனவே இங்கே தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பாக இப்போ இந்த ஜெனரேஷனில் நீங்கள் காலையில் டெய்லி பேப்பரை புரட்டி பாருங்களேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு பக்கத்துக்கும் குறைஞ்சது ஒரு 4 கொலை நியூஸ் இருக்கும். கொடூரமாக குடும்பத்தை கொலை பண்ண நியூஸ். எவனோ ஒருத்தன் எவனோ குத்திட்டான்லாம் இருக்காது. பொண்டாட்டி புருஷனை கொன்னது, புருஷன் பொண்டாட்டியை கொன்னது, மருமக மாமியாரை கொன்னது, மாமனார் மருமகளை போட்டு தள்ளினது, குடும்பமே பிள்ளைங்களெல்லாம் சாவடிச்சுட்டு வேற ஒரு ஆளோட ஓடி போனது. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த படம் ஒரு உதாரணமா அமைஞ்சிருக்கு, எடுத்துக்காட்டா அமைஞ்சிருக்கா? அந்த மாதிரி கொடூரங்கள் தொடர்ந்து நடக்குது இல்ல? அவங்க எல்லாம் தப்பிக்கிறது எப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதுல நீங்க சொல்றீங்களே, நான் நேச்சுரல் டெத் மாதிரி இருக்கணும்னா இப்படி அடிச்சு சாவடி அப்படின்னா நேச்சுரல் டெத் கிடைக்கும். இப்ப இந்த உதாரண கற்பனையில கூட என்ன முடியாது சார். அப்படி ஒரு சேர் கிடைச்சதுன்னா என்ன ஆகும்? அது ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? அது தப்பு இல்லை. இது கேட்டா ஃபேண்டசி பிலிம், இங்கிலீஷ் படம், நாங்கள் ஹாலிவுட் படத்துக்கு ஏற்ற மாதிரி தரமான படம் எடுத்திருக்கோம், அதை கூட நான் எதுவும் சொல்லலை, அதெல்லாம் கூட பண்ணிக்கலாம், நீங்கள் பிரச்சனை இல்லை, சினிமா தான் அது, அதை ரசிங்க நீங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் அதில் ஸ்கோப் இருக்குல்ல, உங்களுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்கு, கதை சொல்றதுக்கு, காட்சிகள் சொல்றதுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கு. அப்போ அந்த இடத்துல நீங்க விட்டுட்டீங்களே. கூலி படத்தை பத்தி ஒரே வரியில சொல்லணும்னா அது ரஜினி ரசிகர்களுக்கான படம், அவ்வளவுதான். இசைக்கு வந்து கன்ஃபார்மா 9 மார்க் கொடுப்பேன். 10க்கு 9 மார்க் கொடுப்பேன். கதைக்கு மார்க்கே கிடையாது. ஸ்கிரீன் பிளே சுத்த சொதப்பல், மார்க் இல்ல. சத்யராஜ் அருமையான நடிகர், அவரை இன்னும் பயன்படுத்தி இருக்கலாம். அவர் நடிப்புக்கு டெஃபினட்டா அவர் என்ன சொன்னாங்களோ அதை நடிச்சிருக்காரு, அவ்வளவுதான். அதுல நம்ம மார்க் கொடுத்து அவரை நம்ம சிறுமைப்படுத்த விரும்பல. நாகார்ஜுனா அருமையா பிளே பண்ணியிருக்காரு. ஆனா ஈஸியா கொன்னுட்டாங்கல்ல அவரை. அவ்வளோ பெரிய வில்லனா காமிச்சு, அவ்வளோ பெரிய டான், இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங்ல இருக்கிற ஆளுன்னு காமிக்கும் போது அவர் எப்படி சாதாரணமா வந்து மாட்டிக்கிறாரு? அவர் பையன் அதை விட கொடூரமா மாட்டி சாகுறான். அந்த பையன், அந்த கதாபாத்திரமா கொஞ்சம் தெரிஞ்ச ஃபேஸா, ஒரு பிரபலமான, இவ்வளவு பேர் பிரபலம் போடுறாங்க, அந்த கதாபாத்திரம் வந்து யாருக்கு நிறைய பேருக்கு தெரியுதுன்னா தெரியாது, சொன்னாதான் தெரியும். அதே மாதிரி அந்த ஷோபினுடைய மனைவியா ஒரு கதாபாத்திரம் நடிக்குது, அதுவும் கதையில ட்விஸ்ட் எல்லாம் வைக்குது பயங்கரமா.
வில்லத்தனமாலாம் அந்த லேடி பண்ணுது. அந்த லேடியை இன்னும் கொஞ்சம் பிரபலமான நடிகையாக போட்டிருந்தா இன்னும் பெருசாக இருந்திருக்கும். இப்போ டீனா அப்படின்னு ஒரு விக்ரமில் ஒரு கதாபாத்திரம் வரும், ஏதோ ஒரு நம்பர் போட்டு ஏஜென்ட் டீனான்னு வந்தது இல்லை, அதுக்கு முன்னாடி அவங்கள தெரியாது நிறைய பேருக்கு. அது வந்து ஒரு பெருசாக, அதுக்கப்புறம் அவங்க நிறைய படங்கள் நடிச்சாங்கன்னு வச்சுங்களேன். இந்த கதாபாத்திரம் இதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், போட்ட தப்பு இல்லை. ஆனால் இவ்வளோ பிரபலங்கள் இருக்கும்போது அவங்களும் வேற ஒருத்தர் இருந்தால் மனசில் நிற்கிற மாதிரியான கதாபாத்திரமா இருந்திருக்கும். நீங்க ஒட்டுமொத்தமா இந்த படத்துக்கு இப்படிதான் தனித்தனியா தான் நம்ம பேச முடியும். நாகார்ஜுனாக்கு எத்தனை மார்க்? நாகார்ஜுனாலாம் உங்களுக்கு வந்து டெஃபினட்டா அவருடைய மதிப்பெண் 9 தான். அமீர் கான் வந்து அந்த ஸ்டைலுக்கே மார்க் கொடுக்கலாம் சார். அவர் ஒன்றும் பெருசாலாம் அவரை யூஸ் பண்ணல. அவர் வந்த அந்த அந்த அதாவது என்னன்னா, அமீர் கானை இவ்வளவுதான் பயன்படுத்த முடியும் தமிழ்ல இந்த படத்துல. இதுக்கு மேல அவரை நீங்க வந்து நெகட்டிவாவும் காட்ட முடியாது, பாசிட்டிவாவும் காட்ட முடியாது. நெகட்டிவா வந்தவர் பாசிட்டிவா மாறிட்டாரு. அமெரிக்கானுக்கு மார்க் அப்படியே 10க்கு 10 கொடுத்துடலாம். 10க்கு 10. உபேந்திரா உண்மையிலே நல்ல நடிகருங்க, அவரை பயன்படுத்தல. அதனால அவர் வந்த போர்ஷனுக்கு அவருக்கு 9 மார்க். ஓகே. சுருதிஹாசனுக்கு 9 மார்க். 9 மார்க். லோகேஷ் கனகராஜ் மார்க்கே கிடையாது, கொடுக்க மாட்டேன். 0. நான் நீங்க போட்டுங்க, நான் சொல்ல மாட்டேன். ஓகே. ஏன்னா அவரால தான் இந்த படம் இப்படி பிரிச்சு மார்க் சொல்ற மாதிரி இருக்கு. ஓவராலா படம் பார்க்கும்போது 0 அது இந்த முடிவுக்கு தான் வரணும். நான் வரல, நீங்க கேட்ட மார்க் 0 அப்படின்னா நான் வரலையே, நான் அது சொல்லவே இல்லை. நான் மார்க் 10க்கு 10. ஓகே. ஏன்னா இந்த வயசுல ஒரு மனுஷன் வந்து இப்படி பறந்து அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டான ஒரு விஷயம் பண்றது, இது இந்த விஷயத்துல ரஜினிகாந்தை அவரை வந்து ரொம்ப மெனக்கெட்டு அவரை வந்து அப்படி வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அவருடைய உழைப்புக்கு இந்த மார்க். ஓகே. அவருக்கு 10க்கு 10, அதுல எதுவுமே இல்லை. ஆனால் நான் ரஜினி ரசிகன் கிடையாதுங்க, ஆனாலும் அவரை பயன்படுத்துறீங்க. யாருங்க நிக்கிறா இந்த வயசுல ஸ்கிரீன்ல? யாரு ஹீரோவா நிக்கிறா? ஒருத்தர் தான் நிக்கிறாரு. மன்னனா வேற வந்து வசூல் மன்னனாவும் இருக்காரு, கலெக்ஷனும் கிடைக்குது. அப்படிப்பட்டவரை வந்து ஏன்டா இப்படி படுத்துறீங்கன்னு தான் சொல்றேன். அதனால இவங்களுக்கெல்லாம் மார்க் கொடுத்து எனக்கு லோகேஷ்க்கு ஏன் கொடுக்க தெரியலன்னா, கொடுக்க தெரியல, எனக்கு தெரியல. ஒரு ரஜினி ரசிகனா உங்களுடைய ஆதங்கத்தெல்லாம். ரஜினி ரசிகன் இல்லைங்க, நானு தெளிவா சொல்லிடுறேன். சினிமா ரசிகன், சினிமா விமர்சகர், சினிமாவை நேசிக்கிறவன். ரஜினிகாந்தினுடைய தமிழ் சினிமாவுக்கும் இந்திய சினிமாவுக்கும் ரஜினிகாந்த் செய்த செயல்கள் எனக்கு பிடிக்கும். சினிமாவில் அவரை நான் நேசிக்கிறவன். ரசிகர் நிலையிலேருந்து நான் வேற. ரசிகர்னா கண் மூடித்தனமா இருப்பாங்க. நான் தெளிவாக நீங்கள் அதை புரிய வச்சுக்கணும். நான் ரசிகர் இல்லை, ஆனால் ரஜினிகாந்துக்கு அவர் மீதான அந்த சினிமா தாக்கம், அவர் நடிச்சாருன்னா அந்த படம் ஓடும் அப்படின்னு நம்புறாங்கல்ல. அவர் நடிச்சா பெரிய வருமானம் கிடைக்கும்ன்றாங்க. அவர் இருந்தாருன்னா அந்த படம் வியாபார ரீதியாகவும் சரி, ஆடியன்ஸ்க்கும் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அவர் எவ்வளோ கருத்து சொல்லியிருக்காரு, எவ்வளோ படங்கள்ல என்னென்னமோ சொல்லியிருக்காரு. அந்த படங்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. வாழ்க்கையை 8க்குள்ள அடைச்சிருக்காரு. 8 வாழ்க்கையை பிரிச்சு கொண்டிருக்காரு. சொல்லாத விஷயங்களே கிடையாது. மன்னன்ல இன்னைக்கு வரைக்கும் அவர் காமெடி வந்து நம்ம அப்படி ரசிக்கிறோம். அந்த ஓட்ட கண்ணாடி போட்டு நிக்கிற விஷயங்கள். அவர்கிட்ட என்ன சார் குறை? அவர்கிட்ட என்ன வராது? எது வராது? காமெடி வராதா? அவர் ஆக்ஷன் வராதா? ஸ்டைல் வராதா? நடிப்பு வராதா? அழுகை வராதா? விரக்தி வராதா? சோகம் வராதா? எது வராது ரஜினிகாந்த்? அதனால்தான் அவர் சூப்பர் ஸ்டார் சார், சூப்பர் நடிகர் சார். அவரை ஏன்டா படுத்துறீங்க, பாடா படுத்துறீங்க? அவர் கொலைகாரனாவே காமிக்கணுமா? வன்முறையாளராகவே காமிக்கணுமா? உங்களுக்கு கதை சொல்லவே தெரியாதா? இதுதான் என்னுடைய ஆதங்கம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே. ஒரு சினிமா விமர்சகரா நிறைய விஷயங்களை ஆதங்கப்பட்டு பேசியிருக்கீங்க. லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய அடுத்தடுத்த கதைகளை தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களே முன்வைத்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக நன்றி.